ஹலோ பீப்பர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஃபைனலி டிசம்பர் மந்த்க்கான ஷூட் ஆரம்பமாயிடுச்சு. இந்த மாதம் வந்து 3ஆம் தேதியிலேருந்து ஆரம்பமாயிருக்கு. மேபி மழை இதெல்லாம் ஒரு காரணம், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இன்னும் ஸ்ரீனியோட சைட்லேருந்து அப்டேட் வரல. பட் அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா கிட்ட இருந்தும் குமரன் கிட்ட இருந்தும் அப்டேட் வந்திருக்கு. ஸ்ரீனியும் கொடுப்பார். விஜயோட வீட்டில் தான் இன்றைக்கி ஷூட்டிங் போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான காட்சி நகர்வுகள் வருதுன்ட்டு. தாத்தா அண்டு குமரன் இவங்களோட சைட்லேருந்து அப்டேட் அப்படிங்கிறதுனால விஜயோட வீட்டில் கண்டிப்பாக வந்து வெண்ணிலா, காவேரி, விஜய் இவங்க ரிலேட்டடான விஷயங்கள் தான் இருக்குது. இவங்களும் இன்றைக்கி சீனில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஓகே, ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் சீன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிசம்பர் மந்த் அப்படின்ட்டு அவங்களோட அப்டேட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன், வைஷாலி வந்து கண்டிப்பாக இன்றைக்கான அப்டேட்ஸ் இம்பார்ட்டனாக அவங்க போயிருந்தாங்கன்னா கொடுப்பாங்க. பொதுவாகவே அவங்க கொடுக்குற ஒரு பர்சன் தான். அவங்கள பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய பேசலாம். பட் இன்றைக்கான ஷூட்டிங் ஆரம்பமாயிடுச்சு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். பரவாயில்ல, விஜயோட வீட்டில் தான், வேறு எங்கே லொக்கேஷன்லேயும் இல்லை. அதுவே ஒரு ஆறுதலான விஷயம். காவேரி பற்றி நம்ம அது இதுன்னு போட்டு குழப்பிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்காக. ஸோ உங்களுடைய கருத்துக்காக ஸ்டேடியம் ஸ்ரீனி சீக்கிரம் போஸ்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு ஒரு அன்பான வேண்டுகோளை விகா ஃபேன்ஸ் சார்பாக வைக்கலாம். கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுவார். கொஞ்சம் சில சமயம் இப்போலாம் கொஞ்சம் முன்னாடிலாம் காரில் போகும்போதே போஸ்ட் பண்ணார். இப்போது ரீல்ஸ் போடுறாரு, இல்லைன்னா அங்கேருந்து லொக்கேஷனில் போடுறாரு, அது மாதிரி. பட் விஜயோட வீட்டில் இருந்தாலும் சுவாமி வந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு அப்டேட் ஸ்ரீனி மூலமாக தெரியும். பெங்களூர் தான் நம்மளுடைய குமரனும் போயிருந்தார், அவரும் வந்துட்டார். ஸோ அங்கேருந்து வர முடிஞ்சது. நேற்று கூட விக்ரம் ஸ்ரீயோட அப்டேட் பார்த்தேன். கொஞ்சம் அந்த புயலோட தாக்கம் இருந்துச்சு அந்த பெங்களூர் ரோட்டில். பட் இருந்தாலும் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்டேட் பண்ணியிருந்தார். அதையும் நினைவுபடுத்துகிறேன். ஓகேவா? ஸோ சேஃபாக வந்திருப்பார் நம்மளுடைய சுவாமி அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து விடைபெறேன். ஸ்ரீனியோட அப்டேட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன்.